ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேடி யூனிவர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு இன்னும் ஐடியா இல்லைன்னா ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி இந்த வீடியோவில் Audacity சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லோரும் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எய்தர் க்ரோம் ஆர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். அதில் Audacityன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு Audacity டவுன்லோடுன்னு காட்டும். Audacity சாஃப்ட்வேர் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணது உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஃபார்ன்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று விண்டோஸ் 32 அண்ட் 64 பிட், இன்னொன்று மேக் ஓஎஸ், இன்னொன்று லினக்ஸ். நம்மளுக்கு தேவை விண்டோஸ் 64 பிட், அதனால் நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இன்ஸ்டாலர்ன்ட்டு ரெக்கமெண்டட் இருக்குது. இல்லாட்டி ஜிப் ஃபைல் வேணும்னா ஜிப் ஃபைல், 32 பிட் அதுக்கான லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ நான் 64 பிட் இன்ஸ்டாலர் ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க, அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் உங்களுக்கு இங்கே வந்து பாப்பப்பில் காட்டும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து எஸ்ஆர்னோ ஆப்ஷன் கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. செட்டப் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஓகே. நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெஸ்டினேஷன் லொக்கேஷன் டிஃபால்ட்டாக சி ட்ரைவில் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ப்ரௌஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் இருக்குது, வேணும்னா அன்செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்குது, இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு லான்ச் Audacity செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே Audacity சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிடும். ஸோ Audacity சாஃப்ட்வேர் லான்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒன்ஸ் ஓப்பன் ஆகினோடனே நீங்கள் உங்களோட இந்த சாஃப்ட்வேரில் ஆடியோ எடிட் அண்ட் ஆடியோ ரெக்கார்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஆடியோ இங்கே ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.